மரித்த வாலிபன் அனைவரின் கண்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்தான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுடனும் தம்மை பின்தொடர்ந்த பெருங்கூட்டத்துடனும் நாயின் என்னும் ஊருக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஊரின் வாசலை நெருங்கியபோது ஒரு சோகமான காட்சி அரங்கேறிக் கொண்டிருந்தது. நகரத்திலிருந்து ஒரு இறுதி ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. ஏற்கெனவே தன் கணவனை இழந்த ஒரு விதவை இப்போது தன் ஒரே மகனின் மரணத்திற்காக துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்தாள். அவனே அவளுடைய ஒரே குடும்பம், அவளுடைய ஒரே ஆதரவு. இப்போது அவன் இல்லை. அவளைச் சுற்றியிருந்த மக்கள் அழுது கொண்டிருந்தனர். அந்த சூழல் துக்கத்தாலும் துயரத்தாலும் நிறைந்திருந்தது. இயேசு அவளை பார்த்தபோது அவருடைய இதயம் இரக்கத்தால் நிரம்பியது. அவர் அவளிடம் மென்மையாக, "அழாதே" என்றார். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. இயேசு அருகே நடந்து சென்று பாடையை தொட்டார். அதைச் சுமந்து சென்ற மக்கள் நின்றனர். அனைவரும் அமைதியானார்கள். பின்பு இயேசு அதிகாரத்தோடு பேசினார். "இளைஞனே, நான் உனக்குச் சொல்கிறேன், எழுந்திரு." அதே கணத்தில் மரித்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். கூட்டம் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தது. பயமும் வியப்பும் அவர்கள் இதயங்களை நிரப்பின. இயேசு மகனை அவனுடைய தாயிடம் திரும்பக் கொடுத்தார். துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சி வந்தது. விரக்திக்கு பதிலாக நம்பிக்கை வந்தது. மக்கள் தேவனை புகழத் தொடங்கினார்கள். நமக்கு மத்தியில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தோன்றியிருக்கிறார். தேவன் தம் மக்களுக்கு உதவ வந்திருக்கிறார். இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு நமது வலியையும் துன்பத்தையும் குறித்து ஆழ்ந்த அக்கறை கொள்கிறார். அவருக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல, மரணம் கூட. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அவர் நம்பிக்கையை கொண்டு வருகிறார். நமது இருண்ட தருணங்களில் கூட இயேசுவுக்கு வாழ்வையும் மகிழ்ச்சியையும் மறுசீரமைப்பையும் கொண்டு வரும் வல்லமை உண்டு. அவரை நம்புங்கள். ஏனென்றால் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அற்புதங்களைச் செய்ய அவரால் முடியும்.